அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ மொத்தமே 4 பேராகிராஃப் தான், போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்டரி ரீடர் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போது ஹார்ட்லி 1 month கூட நமக்கு வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல கிளியரா இருக்கு. அதுவும் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டர்ன்ஸ் எப்படி கேட்கறான், படிக்க வேண்டியது என்னென்ன. ஸோ நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ப்ரோஸை பொறுத்த மட்டும் 3 mark, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் கொஸ்டின், ஸோ போயம், அப்ரிசியேஷன், இஆர்சி. ஸோ இந்த மாதிரி படிக்க வேண்டிய. ஸோ நான் டீடைல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பேராகிராஃப். ஸோ நான் டீடைல் சப்ளிமெண்டரி கூட சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கேட்கறாங்கன்னா, ப்ரோஸ்ல இருந்து 2 கேள்வி கேட்கறாங்க, 2ல நீங்க 1 எழுதணும், எய்தர் ஆர் டைப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போயம்ல இருந்து 2 கேட்கறாங்க, 2ல 1 எழுதணும். சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து 2 கேட்கறாங்க, 2ல 1 எழுதணும். ஸோ நம்ம சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாட் ஒன்லி உங்க பேட்ச், நம்ம பாத்தீங்கன்னா 2021வது பேட்ச்ல இருந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட எல்லா வீடியோஸும் நீங்க வந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க பெல் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்க எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே காமனா பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு நமக்கு? மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் காமனா என்ன பண்ணுவாங்கன்னா 50% நம்ம வந்து படிக்கலாம். ஏன்னா எய்தர் ஆர்ல கேட்கறாங்கல்ல, எய்தர் அவங்க என்ன படிப்பாங்கன்னா யூனிட் 1 to 3 படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா யூனிட் 4 to 6 படிப்பாங்க. இது எந்த அளவு ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதாவது பாத்தீங்கன்னா 1 to 3 நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோஸ்ல இருக்க எல்லா பேராகிராஃபும் படிக்கணும், போயமும் படிக்கணும், சப்ளிமெண்டரியும் படிக்கணும். ஓகேவா? 4 to 6 எடுத்துட்டீங்கன்னா 4ல உள்ள பேராகிராஃப்ஸ் எல்லாமே படிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் 1 to 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். I have to read 2 gentlemen of Ferrata, the castle, God sees the truth but waits. ஸோ இப்படி எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். சப்ளிமெண்டரி ரீடரை பொறுத்த மட்டும் நமக்கு ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க 100% பப்ளிக் எக்ஸாம்ல. ஒருவேளை உங்களுக்கு ரிவிஷன் ஆஃப் எல்லாம் கொடுக்கலனாலும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு பப்ளிக்ல கொடுப்பாங்க, கன்சிடரிங் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 1 minute. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ்லாம் அங்கேயுமே இருக்கும். நீங்க ஒரு வேளை லைட்டா பேராகிராஃப் மறந்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி படிக்கும் போது நீங்க ஃபுல்லா படிச்சணும். ஒரு வேளை 1 to 3 படிக்கிறீங்கன்னா இதுல இருக்க எல்லா பேராகிராஃபும், ஸோ மொத்தம் 9 பேராகிராஃப் நீங்க வந்து படிக்கணும். பட் இது படிச்சா சேஃப்டியான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா பாத்தீங்கன்னா 95 to 99% பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேஃப்டி இந்த படி படிச்சீங்கன்னா. பட் சென்டம் எடுக்கணும்ன்றவங்க, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க 4 பேராகிராஃப் நீங்க வந்து படிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ 1 to 3 படிக்கிறீங்க, 4 to 6 படிக்கிறீங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க 1 to 3 தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் படிச்சிருப்பீங்க, அது ஓகே. அதுல இருக்க ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர் நீங்க படிக்கிறீங்க. எக்ஸ்ட்ராவா இந்த 6வது யூனிட்டை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 6வது யூனிட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன் 6வது யூனிட் கேட்டீங்கன்னா, 6வது யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சப்ளிமெண்டரி ரீடருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ போயம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லயே பார்த்தீங்கன்னா சம்மரி மாதிரி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டேஷ் மாதிரி கொடுத்து அதை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பேராகிராஃப் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேனே. ஸோ இது இங்க இருக்குது பாத்தீங்களா, read the poem again and complete the summary. சம்மரினா அந்த போயம்ல இருக்க எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அதுதான் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீச் பண்ணிருப்போம். ஸோ வேர்ட் பை வேர்ட் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் சொல்லிட்டு தமிழ்ல கதை மாதிரி சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம ஈஸியா படிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நாட் ஒன்லி ஃபார் தி காசில், நம்ம அதர் இதுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த யூனிட் 6 படிங்க. யூனிட் 6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பாத்தீங்கன்னா சின்ன போயம் தான், ஈஸியா படிச்சிடலாம். ப்ரோஸுமே கூட நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 யூனிட்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி 100% சேஃப். ஸோ அதுக்கு தான். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதான், படிக்கிறத விட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, கிராமர், வெக்காபுலரி, ரைட்டிங் ஸ்கில்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ நம்ம எப்படி இந்த 20க்கு 20 இந்த 1 மார்க்ல எடுக்கிறது, எப்படி இந்த 5 மார்க் செக்ஷன் 35 மார்க் தூக்குறது, ஒவ்வொரு கிராமருமே நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே சொல்லிட்டேன், எது கேட்கறான்னு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்லி கொடுத்துருப்பேன், இஃப் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து இஆர்சி எப்படி சிம்பிளா மார்க். இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. யாரா இருந்தாலும் ஃபார் ஷுவர் நான் வந்து 90க்கு நான் வந்து பேசுறேன், 70 மேல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யாரா இருந்தாலும். ஓகேவா? அதனால பாருங்க, இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வேற என்னென்னலாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் தயங்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவெல்லாம் நீங்க வந்து கொடுங்க, நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாய்.